அன்பு குழந்தையே, மகளே, மகனே, நன்றி சொல்லத் தயாராக இரு. உன்னை தேடி வந்து நீ வேண்டியதைத் தருவேன். நினைத்த வரம் கிடைக்க இந்த 7 மந்திரம் சொல்லப் போகிறேன். அந்த மந்திரத்தை எவ்வாறான முறையில், ஒழுங்கான முறையில் சொல்ல வேண்டும், கடைப்பிடிக்க வேண்டிய முறைகள் என்ன, மந்திரங்களை ஜெயிக்கும் போது கடைப்பிடிக்க வேண்டிய முறைகள் என்னென்ன, இந்த மந்திரங்களால் ஏற்படும் பலன் என்ன என்பதையெல்லாம் இந்த பதிவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் எனது அம்மனின் குழந்தையே, மகளே, மகனே, உனது பிரச்சனைகள் என்ன, பிரச்சனைக்கு என்ன மந்திரம் என்பதை கேட்க இந்த பதிவை பெற. அதற்கு முன் நான் இந்த பதிவை முழுமையாக பார்த்து மற்றவர்களும் பயன்பெறணும், நல்லா இருக்கணும் என்ற மனமும் வேணும். மந்திரத்தை மட்டும் சொல்லக்கூடாது, மற்றவர்களும் பயன்பெறணும் என்ற மனமும் வேணும், முயற்சியும் வேணும். எதிலும் முயற்சி எடுக்காம சும்மா இருந்தோன்னு மந்திரத்தை சொன்னா மட்டும் நடக்காது. முயற்சி எடுத்தால்தான் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கான தடைகள் விலகி பலன் கிடைக்கும். அதே நேரம் உனக்கு ஏற்படும் தடைகளை விலக்கி வைக்கவும், உனக்கு எவ்வழியில் சென்றால் குழந்தாய் நீ மென்மேலும் முன்னேறலாம் என்பதை உணர்த்தவும் இந்த அம்மன் உனக்கு இந்த மந்திரங்களை நீ ஜெயிப்பதனால் இந்த அம்மன் உனக்கு துணையாக இருப்பார். உனக்கு பணத்தடையாக இருந்தாலும், பணப்பிரச்சனையாக இருந்தாலும் அதுகளை நீக்கி ஏதோ ஒரு ரூபத்தில் பணத்தை வர வைப்பார். குழந்தையே, உனக்கு இருக்கும் பிரச்சனைக்கு நீ என்ன செய்வாய் குழந்தாய்? உனது மனம் சஞ்சலம் அடைகின்றது. யாரிடம் நீ அன்பு காட்டினாலும் உன்னை ஏமாற்றி விடுகிறார்கள். உனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. யாரை நம்புவதும் என்றும் தெரியவில்லை, எதை செய்வதென்றும் தெரியவில்லை. யாருக்கு நீ என்ன நன்மைகள் செய்தாலும் அவர்கள் அதை மறந்து விடுகிறார்கள். அது மட்டுமில்லாமல் உன்னை தூட்டுகிறார்கள், உன்னை பேசுகிறார்கள். நீ எவ்வளவு ஆனாலும் நீ விடாமல் தொடர்ந்து செய்து கொண்டேதான் இருக்கின்றாய். ஆனால் உனக்கு மனதில் ஒரு கவலை. என்ன செய்தாலும் யாரும் என்னிடம் அன்பில்லை என்று கவலைப்படாதே குழந்தாய். நான் எனது அன்பு குழந்தை மற்றவரிடம் காட்டும் அன்பையும், உனக்கு நடக்கும் வாழ்க்கையில் நடக்கும் சோதனை அனைத்தும் நிரந்தரமானவை அல்ல என்பதை மட்டும் புரிந்துகொள். அனைவருக்கும் தொடர்ந்து இன்பமும் இருப்பதில்லை, துன்பமும் இருப்பதில்லை. இரவும் பகலும் மாறி மாறித்தான் வரும் என்பதையும் புரிந்துகொள். உனக்கு தற்போது சோதனைகள் பிரச்சனைகளாக, அதாவது இரவாக இருக்கின்றது, ஒரு நாள் பகலாக மாறும். அது இன்றாகவும் இருக்கலாம், இன்னும் சிறிது காலமாகவும் இருக்கலாம். அதற்கு உனக்கு நம்பிக்கையும் விடாமுயற்சியும் வேண்டும். அதனுடன் அம்மனையும் நீ நம்ப வேண்டும். எனது அம்மனின் குழந்தையே, நீ அம்மனைத்தான் நம்புகிறேன் என சொல்கிறாய். அம்மனை நம்பி இருக்கும் நீ, நான் சொல்ல போகின்ற மந்திரங்களை இந்த 7 மந்திரத்தையும் நீ முழுமையாக கேட்டு அதில் உனக்கேற்ற மந்திரத்தை சொல். எந்த மந்திரம் உனக்கு நற்பலன்களை ஏற்படுத்தி தருகிறதோ அந்த மந்திரத்தை சொல்லும் போது எவ்வாறான முறையில் நீ இருக்க வேண்டும் என்பதையும் நான் சொல்லுவேன். ஆகவே இந்த பதிவை முழுமையாக பெற. அது மட்டுமல்லாமல் என்னுடன் தொடர்ந்து இணைந்திரு. என்னுடன் தொடர்ந்து வா குழந்தாய். தொடர்ந்து வருவதற்காக வீடியோவின் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கல்ல ஓல் வெள்ளைக்கனை கிளிக் பண்ணுவாயாக குழந்தாய். இந்த அம்மனுடன் தொடர்ந்து வருவதற்காக கிளிக் பண்ணுவதுடன் லைக் பண்ணி கொமான் மூலம் அம்மா நான் உன்னை தொடர்ந்து வருகிறேன், என் வாழ்க்கையில் நடக்கும் எனது பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாயாக. உனது பிரச்சனையில் மெயினாக முதலாவதாக தீர வேண்டிய பிரச்சனை எதுவோ அதை எழுது. அதற்கான பரிகாரத்தையும் நான் சொல்லுவேன். குழந்தாய், கவலைப்படாதே. உனது பிரச்சனையை தீர்க்கவே நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே. உனக்காக உனது வீடு தேடி வருகின்றேன். நீ கவலையை விடு, அழாதே குழந்தாய். உனது அனைத்து பிரச்சனைகளும் தீரும். உனக்காக நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே குழந்தாய். உன்னை என்றும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னை சுற்றி நடப்பதையும் நான் பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன்.
எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறேன் என சொல்லுகிறேனொழியே, ஆனால் உன்னை நடக்கும் அநியாயத்தை நான் சரி செய்யவில்லையே என நினைக்கிறாய். கல்லு செதுக்கத்தான் சிப்பமாக மாறும். எல்லாவற்றில் செதுக்காமல் விட்டால் அது சிப்பமாக மாறாது, கல்லாகத்தான் இருக்கும் என்பதை மட்டும் புரிந்து கொள். ஒருவரின் வாழ்க்கையில் நடக்கும் துன்பங்கள் அனைத்தும் அவரின் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கே ஒழிய முடங்கி கிடப்பதற்கல்ல. உனக்கு பல துன்பங்கள் வருகின்றதென்றால் ஒரேடியான நல்ல உச்சமான நிலைக்கு நீ செல்லப் போகின்றாய் என்பதுதான் அர்த்தம். யாரும் ஒரேடியாக மேலிடத்தில், அதாவது நல்ல சந்தோஷமாக தொடர்ந்து இருப்பதும் இல்லை, துன்ப நிலையில் தொடர்ந்து இருப்பதும் இல்லை. மாறி மாறித்தான் வரும். நீங்கள் செய்யும் நன்மை தீமைகள் உங்களுக்கு மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்கு மட்டும் சுத்தமாயிருந்து, வீட்டையும் சூழலையும் சுத்தமாய்ந்து, மனதையும் சுத்தமாய்த்திருந்துட்டு இடையிடையில் எதுவும் மற்றவர்களுக்கு நன்மைகளையும் செய்வதில்லை, திட்டுவது, நல்லவர்களை பேசுவது, இவ்வாறான செயல்கள் செய்து கொண்டிருந்தால் இவ்வாறாக நல்லது வரும். உன்னை சூழ இருப்பவர்களுடன் நல்லாக இரு, நன்றாக மாறும். சரி, நினைத்து வரம் கிடைக்க அம்மனை வழிபடுவதற்கு, அவளது அருளை பெறுவதற்கு பல சக்தி வாய்ந்த மந்திரங்கள் உள்ளன. உங்கள் விருப்பம் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் இந்த மந்திரங்களை ஜெயிப்பதன் மூலம் அன்னையின் அருளை பெற முடியும். சில முக்கியமான மந்திரங்கள் 7 வகைப்படும். அந்த மந்திரங்களை பார்க்கறதுக்கு முன் இதை எவ்வகையில் ஜெபிக்க வேண்டும் என்பதையும் பார்க்கலாம். குழந்தாய், அன்பு குழந்தையே, அம்மனின் குழந்தையே, எந்த நேரமும் அம்மா போட்டி, அம்மனே போட்டி, ஆதிபராசக்தியை போட்டி, ஈஸ்வரியே போட்டி, அகிலாண்டேஸ்வரியே போட்டி, குங்குமச்சாரியை போட்டி, சரஸ்வதியை போட்டி என்று ஏதோ ஒரு ரூபத்தில் அம்மனை அழைத்துக் கொண்டிருக்கும் அம்மனின் குழந்தையே, நீ மந்திரத்தை கேட்பதற்கு முன் மந்திரத்தை எவ்வாறு ஜெபிக்க வேண்டும், என்னென்ன கடைபிடிக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். முதலில் உனது மனதில் இருக்கும் அழுக்குகள், மற்றவர்களிடம் போட்டி, பொறாமை, எரிச்சல், வாது, சூது, களவு, பொய், சாசு மற்றும் மது, மாமிசம் உண்ணுதலை தவிர்த்துக்கொள். இந்த மந்திரம் சொல்லும் போது உனது மனதை முக்கியமாக தூய்மைப்படுத்திக்கொள். எந்த சண்டை சச்சரவுகளுக்கும் போகாதே. இந்த மந்திரங்களை ஜெபிக்கும் முறை: முதலில் சுத்தமான இடத்தில் அமைதியான மனதுடன் அமர்ந்து ஜெபிக்க வேண்டும். முதலாவது முக்கியமானது, சுத்தமான இடத்தில் அமைதியான மனதுடன் அமர்ந்து ஜெபிக்க வேண்டும். மனதை அல்லோல கல்லோலப்பட்ட விட்டுக்கொண்டு வேறு என்னாலும் சிந்தனையில் இருந்து கொண்டு ஜெயித்தால் உனக்கு பலன் கிடைக்காம போய்விடும் என்பதை மட்டும் தெரிந்து கொள். சுத்தமான இடத்தில் மனதை அமைதியான மனதுடன் அமர்ந்து ஜெபிக்க வேண்டும். அம்மனின் படம் அல்லது விக்கிரமத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து ஜெயிப்பது நல்லது. ஒருவருக்குரிய எண்ணிக்கையில் 108 அல்லது 1008 முறை ஜெபிப்பது நல்லது. ஒவ்வொரு நாளும் வெள்ளனையும் பின்னேரம் ஜெபிக்கிட்டு இடையில இந்த மந்திரங்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். எந்த பிரச்சனையும், எந்த தீமையும், எந்த எதிர்மறை ஆற்றல்களும் எதுவுமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் படிப்படியாக நீங்கிவிடும். அது மட்டுமில்லாமல் பிரம்ம முகூர்த்த வேலையான 4 மணி தொடக்கம் 6 மணிக்கிடையில் இந்த மந்திரத்தை ஜெயிப்பது இன்னும் சிறப்பாக இருக்கும். மந்திரத்தின் பொருளை உணர்ந்து பக்தியுடன் ஜெயிப்பது மிகவும் நல்லது. தினமும் அல்லது குறிப்பிட்ட நாட்களில் தவறாமல் ஜெயிப்பது வரம். குறிப்பிட்ட நாட்களில் ஜெபிச்சிட்டு ஒரு சில நாட்கள் ஜெபிக்க முடியாத நாட்களை தவிர்த்து மீண்டும் ஜெபிக்கலாம். தொடர்ந்து ஜெபிப்பதை நல்லம். உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையுடனும் பக்தியுடன் இந்த மந்திரங்களை ஜெயிப்பதன் மூலம் அன்னை பராசக்தியின் அருளை பெற முடியும். உங்கள் பிரார்த்தனைகள் விரைவில் நிறைவேறும். அதே நேரம் உங்கள் பிரார்த்தனை நிறைவேறினதும் உங்களுக்கான பிரச்சனைகள் தீர்ந்ததும் பின்னர் அம்மனை மறந்துவிட்டால் மீண்டும் பிரச்சனை வருகின்றது. அம்மனை மறக்கக்கூடாது. அனுதினமும் அம்மனின் எண்ணத்துடன் இருப்பவர்களுக்கு இந்த மந்திரங்களில் ஏதாவது ஒன்று உங்களின் பிரச்சனைகள், வாழ்க்கையில் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போன பிறகும் ஒரு முக்கியமான மந்திரத்தை தினமும் ஜெயித்து வருவதன் மூலம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல், உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களின் குடும்பத்தினர், உங்களுக்கு வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் கடவுள் அம்மன் பார்த்துக் கொள்வார் என்பதை மட்டும் உணர்ந்து கொள்ளுங்கள். என்னென்ன மந்திரம், 7 வகை மந்திரம் என்பதை பார்க்கலாம். என்னுடன் தொடர்ந்து இணைந்து
இணைந்திரு குழந்தாய். சப்ரேட்டை கிளிக் பண்ணி பக்கத்தில் வெள்ளைக்கெல்லாம் உள்வனைகளை கிளிக் பண்ணு குழந்தாய். இந்த அம்மனை பிடித்தால் கிளிக் பண்ணு குழந்தாய். அம்மனிடம் தொடர்ந்து இணைந்து வா குழந்தாய். முதலாவது மந்திரம் என்ன, அதற்கான பலன் என்ன? இரண்டாவது மந்திரம் 7 வரைக்குமான மந்திரங்களின் பலன்களையும் மந்திரத்தை நாங்கள் இப்போது தொடர்ந்து பார்க்கலாம் குழந்தாய். அம்மனின் குழந்தையே, இந்த அம்மனின் குழந்தையே, உனது பிரச்சனை என்னவென்றாலும் கொமனின் எழுது. அதுடன் அம்மா போட்டி அம்மா போட்டி என்று எழுதுவதுடன் இந்த மந்திரத்தில் ஒன்றை குறைந்தது 108 திறம் கொமன் எழுத முடியாது என்பதனால் நான் முடிந்தால் எழுது. குறைந்தது 18 முறையாவது எழுதுவோம். எழுதுகிறதுடன் முழுமையாக 10 மற்றவர்களும் பயன்பெறும் நினைச்சு ஒரு 45 பேருக்கு நீ பகிர்வதன் மூலம் அவர்களும் பார்த்து அவர்களும் பகிர்வதன் மூலம் மற்ற எல்லாருக்கும் நன்மைகள் நடைபெறும். எல்லாரும் நல்லா இருக்கணும் என்ற மனநிலை இருந்தால்தான் வாழ்க்கையில் நீ முன்னேற முடியும், பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும். முதலாவது மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் சக்தி. ஓம் சக்தி. இது சின்ன மந்திரம், எளிய முறையிலான மந்திரம். முதலாவது மந்திரம். இந்த மந்திரத்தை உங்கள் யாராலையும் சொல்ல முடியும். ஓம் சக்தி ஓம் சக்தி எழுத முடியும். எழுத முடியாட்டியும் கடைசி சொல்லுங்க. ஓம் சக்தி உங்கள் வேலை செய்து கொண்டிருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் முக்கியமாக 108 திறம் தொடர்ந்து சொல்லும் போது பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து சொல்லலாம், இல்லாட்டி அமைதியான இடத்தில் போயிருந்து நோமல் நேரத்திலையும் சொல்லலாம். யார்ட்டையும் குழப்பம் இல்லாமல் இடையிடையில விட்டு விட்டு சொல்லாமல் 108 குறைந்தது 108 திறமாதுன்னு சொல்லலாம். 1008 திறம் சொல்லணும், இல்லாட்டி 108 திறம் முறையாதுன்னு சொல்லுங்கள். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. மிகவும் அடிப்படை மற்றும் சக்தி வாய்ந்த மந்திரமாம். எந்த ஒரு வேண்டுதலையும் நிறைவேற்ற இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜெபிப்பது நல்லது. இது அன்னையின் அனைத்து வடிவங்களையும் குறிக்கின்றது. இந்த ஓம் சக்தி என்றது அன்னையின் ஆதிபராசக்தியின் அம்மனின் அனைத்து வடிவங்களையும் குறிக்கின்றது இந்த ஓம் சக்தி என்ற மந்திரம். அடுத்த 2வது மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் துர்க்காய நமக. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் துர்க்காய நமக. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் துர்க்காய நமக என்ற இந்த மந்திரம் இது துர்காதேவியின் சக்தி வாய்ந்த மந்திரமாகும். துர்காதேவியின் சக்தி வாய்ந்த மந்திரமாகும். தைரியம், வெற்றி மற்றும் எதிரிகளை வெல்ல இந்த மந்திரம் உதவும். தடைகளை நீக்கி நினைத்த காரியம் சித்தியாகும் இந்த மந்திரத்தை ஜெயிப்பதனால். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் துர்க்காய நமக என்ற இந்த மந்திரத்தை, துர்காதேவியின் சக்தி வாய்ந்த இந்த மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் துர்க்காய நமக என்ற இந்த மந்திரத்தை குறைந்தது 108 முறை ஜெயிப்பதன் மூலம் தைரியம், வெற்றி, வாழ்க்கையில் கல்வி, தொழில், குடும்பம், பொருளாதாரம், சகல வெற்றி, பணம் என்ன இருந்தாலும் சரி வெற்றி பெறுவதற்கு, தைரியம் மனதில் உடம்பில் எல்லாவற்றிலும் தைரியம் பெறுவதற்கு, நோய்கள் நீங்குவதற்கு மற்றும் எதிரிகளை வெல்ல இந்த மந்திரம் உதவும். எதிரிகள் உங்களுக்கு இருந்தால் வெல்ல உதவும். தடைகளை நீக்கி, திருமண தடை, வாழ்க்கையில் ஏற்படும் தடைகளை நீக்கி நினைத்த காரியம் சித்திக்கும். நினைத்த காரியம் சித்திக்கணும் என்றால் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் துர்க்காய நமக. நினைத்த காரியம் சித்திக்க, நினைத்தது எதுவாயினும், நீங்கள் நினைத்தது எதுவாயினும் நடக்க அம்மனுக்காக நீங்கள் கூற வேண்டிய குறைந்தது 108 தரம் கூற வேண்டிய இந்த மந்திரம் அமைதியான இடத்தில் தடையின்றி சொல்லி முடிக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த மந்திரத்தை சொல்லி வர உங்களோட பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கி இல்லாமல் போகும். எதிரிகள் தொல்லையும் நீங்கும், தடைகளும் நீங்கும். சரியா? ஆகவே ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் துர்க்காய நமக என்ற இந்த மந்திரம் எதிரிகளை வெல்லவும், தடைகளை நீக்கவும், வெற்றி மற்றும் தைரியத்தை பெறவும் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் துர்க்காய நமக என்ற துர்காதேவியின் சக்தி வாய்ந்த மந்திரமாகும் இதாகும். 3வது ஓம் மகாலட்சுமியே நமக. ஓம் மகாலட்சுமியே நமக. ஓம் மகாலட்சுமியே நமக. ஓம் மகாலட்சுமியே நமக. ஓம் மகாலட்சுமியே நமக என்ற செல்வம், செழிப்பு மற்றும் வளமான வாழ்வை பெற இந்த மந்திரத்தை ஜெபிக்கலாம். செல்வம், செழிப்பு மற்றும் வளமையான வாழ்க்கையை பெற படிப்படியாக பணத்தை அதிகரித்து கோடீஸ்வர யோகத்தை, ராஜயோகத்தை, குபேர யோகத்தை தர வல்லமையானது இந்த மகாலட்சுமிக்குரிய மந்திரம். ஓம்
மகாலட்சுமியே நமக. ஓம் மகாலட்சுமியே நமக. ஓம் மகாலட்சுமியே நமக. ஓம் மகாலட்சுமியே நமக என்ற மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருக்க செல்வம், செழிப்பு மற்றும் வளமான வாழ்வை பெற இந்த மந்திரம் ஜெபிக்கலாம். அதே நேரம் உங்கள் விடாமுயற்சியையும் தன்னம்பிக்கையும், அதே நேரம் அம்மனின் மீது தன்னம்பிக்கையும் மற்றும் உங்கள் பணத்தை அதிகரிப்பதற்கான முயற்சியையும் சிறிதாவது மேற்கொண்டு எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் பணம் வர வைப்ப. ஆனாலும் நீங்கள் வாழ்க்கையில் கோடீஸ்வர ஜோத்தை அடைய வேண்டும் என்றால் நீங்களும் முயற்சி செய்யணும். அதே நேரம் அந்த முயற்சியில் ஏற்படும் தடைகளை நீக்கி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மையையும் அந்த நோக்கி நீங்கள் சென்று வெற்றி பெறக்கூடிய தன்மையையும் இந்த மந்திரம் ஏற்படுத்தி தரும். துர்கா மகாலட்சுமி நமக என்ற மந்திரம். ஓம் மகாலட்சுமியே நமக. ஓம் மகாலட்சுமியே நமக. ஓம் மகாலட்சுமியே நமக என்ற மந்திரம் செல்வச் செழிப்பு மற்றும் வளமான வாழ்வை பெற இந்த மந்திரத்தை ஜெபிக்கலாம். இது லட்சுமி தேவியின் அருள் கடாட்சத்தை பெற்றுத்தரும். லட்சுமி தேவியின் அருள் கடாட்சத்தை பெற்றுத்தரும். ஓம் மகாலட்சுமியே நமக. ஓம் மகாலட்சுமியே நமக. ஓம் மகாலட்சுமியே நமக என்ற மந்திரம் லட்சுமி தேவியின் அருள் கடாட்சத்தை பெற்றுத்தரும். 4வது ஓம் சரஸ்வதியே நமக. சரஸ்வதியே நமகன்ற சரஸ்வதி கல்விக்குரியவள். ஞானம், கல்வி, கலைகளில் சிறந்து விளங்க ஓம் சரஸ்வதியே நமக. ஓம் சரஸ்வதியே நமக. ஓம் சரஸ்வதியே நமக. ஓம் சரஸ்வதியே நமக. இந்த மந்திரத்தை பெரியவர்கள் மட்டுமில்லை, குழந்தைகளிலிருந்து கல்வி கற்கும் மாணவர்களிலிருந்து தொழிலுக்கு தேர்வுகளில் வெற்றி பெற விரும்பும் இவர்கள் வரைக்கும் அனைவரும் சொல்லலாம். ஓம் சரஸ்வதியே நமக. ஓம் சரஸ்வதியே நமக. ஓம் சரஸ்வதியே நமகன்று அமைதியான இடத்தில் அமர்ந்து மந்திரங்களை ஜெபிக்க வேண்டும். குறைந்தது 108 முறை சொல்ல வேண்டும். 4 தொடக்கம் 6 மணிக்குள் பிரம்மமுகூர்த்த வேளையில் சொல்லணும். சொல்ல முடியாதவர்கள் பகலில் சொல்லலாம். ஆனால் எந்த குழப்பம் இல்லாத அமைதியான மனநிலையிலும் அமைதியான சூழலில் அமர்ந்து சொல்ல வேண்டும். ஓம் சரஸ்வதியே நமக. ஓம் சரஸ்வதியே நமக. ஓம் சரஸ்வதியே நமக என்று கல்வி, ஞானம், கலைகளில் சிறந்து விளங்க இந்த மந்திரத்தை ஜெபிக்கலாம். இது சரஸ்வதி தேவியின் அருளை பெற்றுத்தரும். 5வது ஓம் காளிகா தேவியே நமக. ஓம் காளிகா தேவியே நமக. துஷ்ட சக்திகளிடமிருந்து பாதுகாப்பு பெறவும் பயத்தை போக்கவும் இந்த மந்திரத்தை ஜெயிக்கலாம். இந்த மந்திரம் ஓம் காளிகா தேவியே நமக. ஓம் காளிகா தேவியே நமக. ஓம் காளிகா தேவியே நமக. ஓம் காளிகா தேவியே நமக. ஓம் காளிகா தேவியே நமக என்ற மந்திரம் துஷ்ட சக்திகளிடமிருந்து பாதுகாப்பு பெறவும் பயத்தையும் போக்கவும் இந்த மந்திரத்தை ஜெயிக்கலாம். காளி தேவியின் உக்கிரமான ஆனால் கருணை மிகுந்த அருளை பெற இது உதவும் இந்த மந்திரம். ஓம் காளிகா தேவியே நமக. ஓம் காளிகா தேவியே நமகன்று குறைந்தது 108 தரம் தொடர்ந்து சொல்லி வர, இல்லாட்டி 1008 தரம் தொடர்ந்து சொல்லி வர காளிகா தேவியின் கருணை மிகுந்த அருளை பெற உதவும். 6வது ஓம் பராசக்தியே நமக. 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 அனைத்து சக்திகளையும் உள்ளடக்கிய பராசக்தியை வழிபட இந்த மந்திரத்தை ஜெபிக்கலாம். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். வாழ்வில் எல்லா நன்மைகளும் பெறவும் இது உதவும். வாழ்வில் அனைத்து நன்மைகளை பெறவும் நினைத்த காரியம் நடைபெறவும் ஓம் பராசக்தியே நமக. ஓம் பராசக்தியே நமக என்ற மந்திரமும் உறவும். நினைத்த காரியம் நடக்க 2 மந்திரம் நான் சொல்லிக்கிறேன். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் துர்க்காய நமக என்ற மந்திரமும், ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் துர்க்காய நமக என்ற மந்திரம், ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் துர்க்காய நமக என்ற மந்திரம் நினைத்த காரியம் நடக்க, தடைகள் நீக்க, வெற்றி மற்றும் தைரியம் மற்றும் எதிரிகளை தொல்லையை நீக்கிறதுக்கும் அந்த மந்திரம் உதவும். அதே நேரம் ஓம் காளிகா தேவியே நமக என்ற மந்திரம் காளி தேவியின் உக்கிரமான ஆனால் கருணை மிகுந்த அருளை பெற உதவும். ஆனால் 2வது மந்திரம் நினைத்த காரியம் நடக்கிறதுக்கான அனைத்து நன்மைகள், வாழ்வில் எல்லா நன்மைகளையும் பெறவும் நினைத்த காரியங்கள் நிறைவேறவும் ஓம் பராசக்தியே நமக. ஓம் பராசக்தியே நமக. ஓம் பராசக்தியே நமக என்ற மந்திரம் உங்கள் அனைத்து சக்திகளையும் உள்ளடக்கி பராசக்தியே நமக, ஓம் பராசக்தியே நமக என்று சொல்லி வர பராசக்தியை வழிபட இந்த மந்திரத்தை ஜெபிக்கலாம். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். வாழ்வில் எல்லா நன்மைகளும் பெறவும் உதவும். ஓம் பராசக்தியே நமக என்ற மந்திரம். அடுத்த 7வது மந்திரம் காயத்ரி மந்திரம். அம்மனுக்குரிய காயத்ரி மந்திரம்
அம்மனுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்ல போறேன், வடிவாக்கொள்ளுங்க. இந்த மந்திரம், இந்த காயத்ரி மந்திரம் அனைத்து தேவியருக்கும் பொதுவானதாக கருதப்படுகின்றது. அது எந்த பேர்ல அம்மன் இருந்தாலும் இந்த மந்திரம், இந்த காயத்ரி மந்திரம் பொருந்தும். இதனை ஜெபிப்பது மன அமைதி, தெளிவு மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை தரும். இந்த மந்திரத்தை ஜெயிப்பதனால் மன அமைதியடையும், தெளிவு மற்றும் ஆன்மீக ரீதியான வளர்ச்சி, ஞானம் போன்றவற்றை கொடுக்கும். இந்த காயத்ரி மந்திரம் அம்மனுக்குரிய காயத்ரி மந்திரம். என்ன மந்திரம் பார்க்கலாம். ஓம் தத் சத் ஓம் தத் சவிதுர் தேவி பார்கோ தேவஸ்ய தீமயி தீயோ ஜோ நக் பிரசோதயத் என்னும் மந்திரமாகும். ஓம் தத் சத் விதுர் தேவி பர்கோ தேவஸ்ய தீமயி தீயோ ஜோ நக் பிரசோதயத் என்ற மந்திரமாகும். இந்த மந்திரங்களை சுத்தமான இடத்தில் அமைதியான மனதுடன் அமர்ந்து ஜெபிக்கவும். மற்றும் 108 தினம் இல்லாட்டி 1008 தினம் கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து மந்திரத்தின் பொருளை உணர்ந்து தினமும் அல்லது குறிப்பிட்ட நாட்களில் ஜெபிக்கிறது நல்லது. அம்மனை சரணடைந்தோர் ஒரு நாளும் கைவிடப்படோர். அம்மனே போட்டி, ஆதிபராசக்தியை போட்டி, அகிலாண்டேஸ்வரியை போட்டி, அம்மனே சரணம். அம்மனை சரணடைந்தவர்கள் ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டோர். அம்மனை சரணடையுங்கள். அம்மன் உங்களை காப்பாற்றுவார். உங்கள் அனைத்து பிரச்சனை அது எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்கான தடைகளாக இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியமின்மை என்றாலும் சரி, அதனையும் நீக்கக்கூடியவர் அம்மன். கருணையுள்ளங்கொண்டவள் அம்மன். நீங்கள் தொடர்ந்து வழிபடுவதும் அவருடன் மனம் உருகி வேதனையுடன் உங்கள் கண்களில் இருந்து கண்ணீரோடு வணங்குவதன் மூலம் அம்மன் கருணை உள்ளங்கொண்டவள் மனம் முருகி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத எத்தனை வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண தடைகள் நீங்கும். பரீட்சையில் வெற்றி பெறுவீர்கள். தொழில்கள் கிடைக்கும். பண வரவு ஏற்படும். உங்களின் பிரச்சனைகள் அது நினைத்த காரியம் எதுவாயினும் சித்தி அடையும். இந்த 7 மந்திரங்களை உலகாடை திரும்ப திரும்ப போட்டு கேட்பதுடன் மற்றவர்களும் பயன்பெற பகிருங்கள். அனைவரும் நலமுடன் வாழணும் என்ற மனநிலை வேண்டும். அம்மனை சரணடைந்தவர்கள் கைவிடப்படோர்.